உக்கடம் பகுதியில் உள்ள தீர்க்கத்தில் இஸ்லாமிய பள்ளி வளாகத்தில் பெஸ்ட் வே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே பெல்ட் ட்ரேடிங் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் கடந்த 25 ஆண்டுகளாக சிலம்பம், கராத்தே போன்ற பல்வேறு பயிற்சிகளை பெஸ்ட் வே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி அளித்து வருகிறது. இதன் தலைமை ஆசானாக ஷிஷான் ஜமிஷா இருந்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். இதுவரையிலும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்துள்ள நிலையில் இவரிடம் கராத்தே பயிற்சி பெற்ற பலரும் தற்போது கராத்தே ஆசிரியர்களாகவும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் மாணவ மாணவியர்களுக்கு சுமார் 6 மாத காலம் பயிற்சி அளிக்கப்பட்டு பின்னர் அவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்படும். இதில் சிறப்பாக செயல்படும் மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே பயிற்சியில் அடுத்த கட்ட நிலை என்றழைக்கப்படும் பெல்ட்டுகள், சான்றிதழ்கள், அதற்கான மெடல்கள் வழங்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இப்பயிற்சி மையத்தில் தற்போது கராத்தே பயிற்சி பெற்று வரும் சுமார் 120 மாணவ மாணவியர்களுக்கு இன்று உக்கடம் பகுதியில் உள்ள தீர்த்தக்கல் இஸ்லாமிய பள்ளி வளாகத்தில் பெல்ட் கிரேட்டிங் டெஸ்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பாக விளையாடி அடுத்த கட்ட நிலைக்கு சென்ற அனைவருக்கும் அதற்கான சான்றிதழ்கள், மெடல்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தீர்த்தக்கத்தில் இஸ்லாமிய பள்ளியின் தாளாளர் அபுல் ஹீதா தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பக்கீர் அம்மாள் முன்னிலை வகித்தார். பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் ரிஜ்வானா வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே பயிற்சியாளர் சிஹான் ஜமிஷா கூறியதாவது: இன்றைய பள்ளி மாணவர்களுக்கு தற்காப்பு கலை மிகவும் அவசியமாக உள்ளது. கராத்தே பயிற்சி கற்றுக்கொள்வதால் மாணவர்கள் கோபங்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர். இது அவர்களின் மூளை தூண்டுதலை அதிகப்படுத்துகிறது. இதனால் தேர்வுகளை கூட எளிதில் கையாளுவதாகவும் அந்த மதிப்பெண்கள் பெறுவதாகவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சியாளர்கள் முக்தார், பாத்திமா, கோவை மாவட்ட உடற்பயிற்சி சங்க தலைவர் சுகுமாரன் மற்றும் மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெஸ்ட் மார்ஷல் ஆர்ட் நிறுவனர் ஜமீசா பேசுகிறேன். இங்கே பெஸ்ட் மார்ஷல் ஆர்ட் சார்பாக 75வது பெல்ட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா 5 வயசு முதல் 60 வயசு வரை கலந்துக்கிறாங்க. மொத்தம் 120 கலந்துருக்கிறாங்க. இதில் வண்ண பட்டையாக தேர்ப்படுது. அதை எல்லோ பெல்ட், எல்லோ, மஞ்சள், எல்லோ, ஆரஞ்சு, கிரீன், ப்ளூ, பர்பிள், ப்ரௌன் ஆகிய போட்டி தேர்வு செஞ்சவர்களுக்கு பெல்ட் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் நடைபெறும். ஆனால் நம்ம கராத்தே போட்டி இன்னைக்கு தமிழக அரசுல எந்த அளவுக்கு இருக்குன்னா, கராத்தே போட்டி பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் அரசாங்கம் நடத்துது. அதில் தேர்வு பெறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதுபோக அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 24 கிளாஸ் மட்டுமே நடைபெறுது. ஆனால் அது போதாது, தொடர்ந்து நடைபெறும் என்று இந்த கிளாஸ் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நடத்துறதுக்கு என்ன மாதிரியான இது கவர்மெண்ட் கொண்டு வரணும்? இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் காம்படிஷன் நடைபெறவில்லை. அதை தனியாக காலேஜ், கல்லூரி மாணவர்கள் நடத்துகிறாங்க. அதில் மட்டும் தேர்ச்சி பெறவங்களுக்கு மட்டும் அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இது போக சிலம்பத்திலும் வழங்கப்படுகிறது. நம்ம எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்னா இதுவரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுட்டு இருப்பாங்க? நம்ம கிளாஸில் இப்போ நான் 35 வருஷமா இந்த கிளாஸ் ஃபீல்டில் இருக்கேன். 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்துருக்கிறாங்க. இதில் 100க்கும் மேற்பட்ட பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறாங்க. இந்த காலத்துக்கு அவசியமாக யாருக்கு இருந்தால் பெண் குழந்தை அதிகமாக தேவைப்படுகிறது. பெண்கள் அதிகமாக இப்போ டான்ஸு அதுக்கு போயிடுறாங்க. ஆனால் அது போதாது. இப்போ தற்காப்பு கலை தான் மிக மிக அவசியம். கராத்தே கற்றுட்டிங்கன்னா மெயின் டிசிப்ளின், ஒழுக்கம் கற்றுக்கலாம். அதன் மூலிமா மெமரி பவர் தான் அதிகமாக கிடைக்கும். கராத்தே இல்லை, தற்காப்பு கலை எந்த கலை கட்டினாலும் உங்களுக்கு மெமரி பவர் வரும். இப்போ பெரும்பான்மையான குழந்தைகளை பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் தான் விளையாண்டு கொண்டு இருக்காங்க. அதுவும் பேரண்ட்ஸு அவங்களுக்கு உடன்பாடாக தான் இருக்கிறாங்க. குழந்தைங்க அழுதா கொடுத்துட்றாங்க, கையில் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதை தடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.